நம்மளோட மாம்சம் எதுக்குமே உதவாதான், ஆவியை நம்ம உயிர்ப்பிக்குமா. நமக்குள்ள ஆவியானவர் வந்து ஒன்னு நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு இல்லையா. இவர் கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை தான் லிவிங் வேர்டு, நமக்கு நம்மளுடைய சாப்பாடாக உணவாக இருக்கிறது. இந்த வாயிலிருந்து கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மள என்னவா உயிர்ப்பிக்கும். மனுஷன் அப்பத்தினால் மார்த்தமில்ல, கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழச்சே பிழைப்பான் என்று வேத வசனம் சொல்லுறது. அப்போ இந்த ஆவின் வசனங்கள் எல்லாம் எப்படி, அது ஆவியாயும் ஜீவனோயும் இருக்கான். ஜீவனுள்ள அதுல வந்து லைஃப் இருக்கு. லைஃப்னா என்ன, அந்த வார்த்தையை நம்பர்ச்சே இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையை நம்ம பாக்குறோம். அவருக்கு ஜீவன் இருக்கு, அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு. சோ ஆவியாவும் இருக்கு, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஜீவனாயும் இருக்கான். சோ நமக்குள்ள அந்த வார்த்தைகள் வரைச்சு நமக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார். நம்ம ஆவியில ஒரு கிரியை நடக்கும், நம்மளோட ஒரு சரீரத்துல நடக்கும். நம்ம ஆவி ஆத்மா சிந்த சரீரத்துல ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். அது நம்மள ஜீவனோட பாதுகாக்கும், ஜீவன் உள்ள தேவனுக்கு நேராக நடத்தும். நம்ம பாவத்துக்கு மறித்து விடாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையும்படி நம்மள கொண்டு போய் சேர்க்கும். ஆமென்.